வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல எம்போரியா வுட் பாலிஷ் தான் மிக்ஸ் பண்ண போறோம். அது எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். எம்போரியா வுட் பாலிஷ்ன்றது டாப் கோட்டிங், கடைசி அடிக்கிற ஒரு பாலிஷ். பேஸ் கோட்ல வந்து அதாவது எப்பாக்சி, அதுக்கப்புறம் வந்து சீலர்லாம் அப்ளை பண்ணணும். சீலர் 2 கோட் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து வுட் பாலிஷ் அப்ளை பண்ணணும். அந்த வுட் பாலிஷ் எப்படி மிக்ஸ் பண்றது, அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். எம்போரியா வுட் பாலிஷ்ல வந்து பேஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு, அது ஆர்டினர் ஒன்று வரும், பேஸ் ஒன்று வரும். ரெண்டுமே சரி சமமா மிக்ஸ் பண்ற மாதிரி வரும். இதுல வந்து ஆர்டினர் கம்மியா ஊத்தி அடிக்கக்கூடாது, அது மாதிரி பேஸும் கம்மியா ஊத்தி அடிக்கக்கூடாது. ரெண்டுமே சரி சமமா தான் ஊத்தி அப்ளை பண்ணணும். நீங்க பாருங்க, இது வந்து பேஸு 1/2 லிட்டரு அப்படியே நம்ம ஊத்திட்டோம். இப்போ ஆர்டினரும் 1/2 லிட்டரு, அதே நம்ம வந்து அப்ளை பண்ணணும். கம்மியா அடிக்கலாம் சொல்லிட்டு கம்மியா அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி அடிச்சிங்க அப்படின்னா காயாது, பிசு பிசான்னு இருக்கும். சரி சமமா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்றதுதான் சரியான அளவு. பாருங்க, ரெண்டுத்தையும் ஒன்னா ஊத்திட்டேன். அந்த 1 லிட்டரு தின்ன டப்பால பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா 1 லிட்டர் வந்துச்சு. இதுதான் வந்து 1 லிட்டரு ஆர்டினர் பேஸ். இது ரெண்டுத்தையும் ஒன்னா ஊத்திட்டோம். இது வந்து தின்னர் மிக்ஸ் பண்றோம். தின்னர் மிக்ஸ் பண்ணணும். இது வந்து 30% மிக்ஸ் பண்ணணும். 30% மிக்ஸ் பண்ணலாம். பாருங்க, 30% மிக்ஸ் பண்ணணும். அதிகமாக மிக்ஸ் பண்ணாதீங்க. அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் எதனா காயத்துக்கு லேட் ஆகும், அது மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். 30% வந்து சரியான அளவா இருக்கும். ஹார்ட்னரு, பேஸு, தின்னரு, இது மூணுத்தையும் தான் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணது வந்து சரியான அளவில் அப்ளை பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் அதிகமா அடிச்சா கூட பாலிஷ்ல கொஞ்சம் வேகுற மாதிரியான ப்ராப்ளம் வருது. அதை வராம தடுக்கலாம். ஒரு மீடியமா நம்ம ஏத்துறப்போ நம்ம அந்த அளவு தெரியும். ஒரு மீடியமாவே அப்ளை பண்ணீங்கன்னா பாலிஷ் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. வுட் பாலிஷ் பத்தி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் வுட் பாலிஷ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.